20வது அதிகாரம் 15வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 15வது வசனத்தினுடைய கடைசி பகுதியும் 17வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். இந்த யுத்தம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் அந்த கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, உங்களுடையது அல்ல, தேவனுடையது, இது தேவனுடையது. 17வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. மீண்டும் அந்த 15வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை இதுதான். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடைய யுத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்களும் நானும் ஒரு யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பல போராட்டங்களை பார்க்கிறோம். ஃபாதர் பாடும் பொழுது அழகாய் பாடியிருக்கிறார், வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. டெய்லி நமக்கு போராட்டம் தான். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சின்ன பிள்ளையில இருந்து, பிறந்த நாள்ல இருந்து சில போராட்டங்களை பார்க்கிறோம். ஸ்கூல் படிக்கும் போது சில போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில சந்தித்திருந்திருப்போம். கல்லூரி பருவத்திலே சில போராட்டங்களை சந்தித்திருந்திருப்போம். வேலை சூழ்நிலையிலே சில போராட்டங்களை நாம் சந்திக்கிறோம். திருமண வாழ்க்கையிலே சில போராட்டங்களை சந்திக்கிறோம். பொருளாதாரத்திலே சில போராட்டங்களை சந்திக்கிறோம். குடும்ப சமாதானத்திலே சில போராட்டங்களை சந்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே பலவிதமான யுத்த களத்துக்குள்ளாய் நாம் புகுந்து போய்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் ஒரு நிச்சயம் நமக்கு உண்டு, இந்த யுத்தங்கள் எல்லாம் என்னுடையதல்ல, என்னை உண்டாக்கின கர்த்தர் எனக்காக யுத்தங்களை செய்கிறவராய் இருக்கிறார். என்னை உருவாக்கின தேவன் எனக்காக யுத்தங்களை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். நல்ல கைத்தட்டி 2 வார்த்தை முடிஞ்ச அந்நிய பாஷையில பேசி, நான் எதிர்கொள்ளுகிற யுத்தங்கள், நான் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள், நான் எதிர்கொள்ளுகிற போராட்டங்கள், நான் எதிர்கொள்ளுகிற இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் கிரியைகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள், எல்லா போராட்டங்களோடும் எனக்கு யுத்தங்கள் உண்டு, எனக்கு போராட்டங்கள் உண்டு. ஆனால் இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, இது தேவனுடையதாய் இருக்கிறது. எனக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். எனக்காக இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவர், எனக்காக அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எடுத்துக் கொடுக்கிறவர். இந்த யுத்தம் உன்னுடையது இல்ல மகளே. கர்த்தர் உன்னோடு தெளிவாய் பேசுகிறார். கர்த்தர் உன்னோடு தெளிவாய் பேசுகிறார். This battle is not for yours. இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, கர்த்தரே உனக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி விரலே. அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தையும் சொல்றாரு 17வது வசனத்துல, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. வாசிங்க. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு, நான் இந்த வார்த்தை அப்படி லிட்டரலா எடுக்கிறேன், இந்த வார்த்தை எழுத்தின்படி நான் எடுக்கிறேன். என் கூட ஆவியானவர் அப்படிதான் பேசுறாரு. நாளைக்கு, அதாவது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கட்கிழமை, இன்னைக்கு 30ஆம் தேதி, நாளைக்கு 31ஆம் தேதி உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய போறார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? நல்ல கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். எழுத்தின்படி tomorrow is a day of miracle, tomorrow is a day of wonder, tomorrow is day of miracle. March 31st நாளைக்கு ஒரு குட் நியூஸ் உனக்கு காத்திருக்கிறது. as per the verse, as per the second Chronicles chapter 20 verse number 17, அதின்படி நான் சொல்லுகிறேன், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் ஒரு அற்புதத்தை பத்தாது. நல்ல கைத்தட்டி 2 வார்த்தை அந்நிய பாஷை பேசி, tomorrow is a day of miracle.
Tomorrow is a day of wonder. Tomorrow is a day of revival. Ora saga daraga thana maha rifa ragatha rabakara danaganda ragadala. நாளைக்கு இந்நேரம் நான் காஞ்சிபுரத்துல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் நம்புறேன் அதே நேரத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராய் நாளைய தினத்திலே. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த சம்பவத்தை நீங்க படிச்சிருக்கலாம். இந்த சம்பவத்திலிருந்து நான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போறார். யோசபாத் அரசனாய் இருக்கிறதான நாட்கள் யோசபாத் இஸ்ரவேலை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கவனமாய் கவனிங்கள். அப்படி யோசபாத் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதான நாட்கள். ஆமென். அப்ப 3 கூட்டத்தார் யோசபாத்துக்கு விரோதமாய் வருகிறார்கள். 3 கூட்டத்தார் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். ஒரு கூட்டத்தின் பேர், ஆமா, வாசித்து விடலாம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இப்போதும் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரும் 3 கூட்டத்தார் இருக்கிறார்கள். 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார். இந்த 3 ராஜாக்களுமாக இணைந்து, ஸ்தோத்திரம், யோசபாத்துக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். யார் யாரெல்லாம் சொல்லுங்க பாப்போம், அங்க படிங்க பாப்போம். அம்மோன் புத்திரர், அப்புறம் மோவாபியர், சேயீர் மலை. ஆமா, இந்த சேயீர் மலை தேசத்தார் அப்படின்னா யாருன்னா அந்த நம்ம ஏசாவின் சந்ததின்னு சொல்லுவாங்க, ஏதோமியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, யாக்கோபு ஏசா கேள்விப்பட்டிருக்கிறீங்கல்ல, அந்த ஏசாவினுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த சேயீர் மலை தேசத்தார். அவங்களுக்கு இன்னொரு பேரு ஏதோமியர்கள்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த 3 கூட்டத்தார், அம்னோன் புத்திரர், மோவாப் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார், இந்த 3 பேரும் சேர்ந்து யோசபாத்துக்கு விரோதமாக, தேவ ஜனத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒருத்தர் யுத்தம் பண்ண வந்தாலே நம்மளால தாங்க முடியாது. இது ஒரு 3 கூட்டத்தார் திரும்பி வர்றாங்க, பெரும் கூட்டத்தார் திரண்டு வர்றாங்க. 3 ராஜ்யங்கள் யோசபாத்துக்கு விரோதமாய் திரண்டு வருகிறது. உங்களுடைய வாழ்க்கையில கூட பலவிதமான கூட்டங்கள் உங்களுக்கு விரோதமாய், உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் திரண்டு வருகிற ஒரு சூழல் வரலாம். இந்த நேரத்தில் யோசபாத் மிகவும் பயப்படுகிறார். ஆத்தாடி, ஒரு கூட்டம் வந்தாலே தாங்க முடியாதே, 3 கூட்டங்கள் திரண்டு வருகிறதே, எப்படி யுத்தத்தை நான் நடத்த போகிறேன் என்று யோசபாத்துக்குள்ளே ஒரு பயம் வருகிறது. ஆமென். நீங்க கவனிச்சா கவனிங்க, கவனிக்கலட்டி போங்க. நான் ஸ்பீடா பேசிக்கிட்டே இருப்பேன். பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், விட்டீங்கன்னா நீங்க தான் லூசர். ஆகவே வர்ற வார்த்தைகளை கப்பு கப்புன்னு பிடிச்சுக்கிறீங்க. ஆமா, 3 கூட்டத்தாருமாக இணைந்து யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் தொடுக்கும் பொழுது யோசபாத் ஒரு காரியம் செய்கிறார். முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் கூடி வரச் செய்து தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ண வைக்கிறார். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாரும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார்கள், சாம்பலிலே கிடக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய ரெட்டுகளை உடுத்திக் கொண்டு, வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, ஆண்டவரே, ஒரு கூட்டம் எங்களுக்கு விரோதமாய் வந்தாலே எங்களால் யுத்தத்தை தொடுக்க முடியாது, 3 கூட்டம் எங்களுக்கு விரோதமாய் வருகிறது, எப்படி ஆண்டவரே இந்த கூட்டத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு மனுஷனை எழும்ப பண்ணுகிறார். அந்த ஒரு மனுஷனுடைய பெயர் கொஞ்சம் விசித்திரமான பெயர், இதுவரைக்கும் வாசித்திராத ஒரு பெயர் என்றே நான் சொல்லுவேன். 14வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய எயேலின் மகனான பெனாயாவிற்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாகேசியேல் என்னும், அந்த பேரை பாருங்க, யாகேசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. முழு இஸ்ரவேல் ஜனங்களும் கூடி இருக்கும் பொழுது ஒரு பர்టిక్యులர் பர்சன் மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அந்த பர்టిక్యులர் பர்சன் மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அவனுடைய 4 தலைமுறைகளையும் கர்த்தர் எழுதி வைக்கிறார். எவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ, நான் சொல்லுகிறேன், அவன் அட்ரஸ் இல்லாதவனாய் இருந்தால் கூட அவனுக்கு கர்த்தர் முகவரியை ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நோக்கமற்றவர்கள், அட்ரஸ் இல்லாதவர்கள், பயனற்றவர்களை கூட கர்த்தர் தேசத்துக்கு பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார்.
ஒரு குப்பை பொறுக்கி கொண்டிருந்த 3 தலைமுறைகளாக குப்பை தொட்டியில ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி குப்பை பொறுக்கி கொண்டிருந்த ஆரோன் பாலா என்கிற ஒரு வாலிபனை கர்த்தர் அபிஷேகித்தபடியினாலே இன்றைக்கு என் தாய் உருவாகும் முன்னே என்கிற பாடலின் மூலமாக உலக நாடுகளிலே அறியப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். That's a special of anointing the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் ஒருவன் மேல் இருக்கும் பொழுது அவனுக்கு கர்த்தர் முகவரியை கொடுத்து தேசத்துக்கு அடையாளப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது அவன் இப்பொழுது தீர்க்க தரிசனம் உரைக்கிறான் இஸ்ரவேலுக்கு நேராக. ஆமென், ஸ்தோத்திரம். யோசபாத்துக்கு நேராக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். என்னவென்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்? பயப்பட வேண்டாம், தேவ ஜனமே புறப்பட்டு போவோம், அந்த 3 ஜாதிகளை கர்த்தர் நம் கையில் கொடுப்பார், தேவ ஜனமே நீ பயப்படாதே என்று கர்த்தருடைய வார்த்தை அந்த மகன் மூலமாய் உருவாகிறது. அந்த மகனுடைய வார்த்தையை கேட்டு யோசபாத் தன்னுடைய படைகளை திரட்டிக் கொண்டு பாடகர் குழுவை, துதிக்கிற குழுவை, ஆராதிக்கிற குழுவை, பிரேயர் குரூப், பேண்ட் குரூப், வொர்ஷிப் குரூப், கொயர் குரூப் முன்பாக யுத்த களத்தில் நிறுத்தும் பொழுது 3 ஜாதிகளும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அவர்களுடைய உடைமைகளை எல்லாம் கொள்ளையடிக்கத்தக்கதாக கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்தார். இதுதான் 2 நாளாகமம் 20வது அதிகாரம். ஆமாம், இத மையமா வச்சுக்கிட்டு நான் 3 காரியங்களை பேச போகிறேன். இந்த யுத்தம், நாம் இப்ப ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த போராட்டம், இந்த பிரச்சனை, இது என்னுடையது அல்ல, எனக்காக கர்த்தர் ஒன்றை செய்ய போகிறார். பல நேரத்தில் பல பிரச்சனைகள்ல நம்மளே ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ரொம்ப அது மல்லு கட்டி அந்த பிரச்சனைக்கு விரோதமா அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக ரொம்ப நம்ம பிரயாசப்படுறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ விட்டுரு, அது என்கிட்ட விட்டுரு, என் பார்வையில விட்டுரு, என் சமூகத்துல வச்சிரு, நீ என் சமூகத்துல மாத்திரம் இருந்துகிட்டே இரு, என் பிரசன்னத்துல மாத்திரம் இருந்துகிட்டே இரு, என் ஜெபத்துல மாத்திரம் இருந்து கொண்டே இரு, என்ன துதிச்சு கொண்டே இரு, என்ன ஆராதிச்சு கொண்டே இரு, என்ன பிரைஸ் பண்ணி கொண்டே இரு, நீ யுத்தம் பண்ணாத, நீ சும்மா இரு, நீ சும்மா இரு, என்கிட்ட விட்டுரு, நீ துதிக்க 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 துதிக்க, நீ பிரேயர் பண்ண பிரேயர் பண்ண பிரேயர் பண்ண பிரேயர் பண்ண. உன் ஆபீஸ்ல இருக்கிற பிரச்சனை, உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனை, உங்க வொர்க்கிங் சிச்சுவேஷன்ல இருக்கிற பிரச்சனை, உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை, உன் பொருளாதாரத்துல இருக்கிற பிரச்சனை, உன் எதிர்காலத்துல இருக்கிற பிரச்சனை, இப்பொழுதே தேவ ஜன துதிக்க 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 அவரிடத்துல விட்டுவிடு, அவரிடத்துல விட்டுவிடு. இந்த யுத்தம் என்னுடையது, இந்த யுத்தம் என்னுடையது. This battle is for me. இது என்னுடைய யுத்தம், இது என்னுடைய யுத்தம். நீ யுத்தம் பண்ண தேவையில்லை, நீ என் சமூகத்துல இரு, என் பிரசன்னத்துல இரு, என் ஆவியில இரு, என் ஜெபத்துல இரு, நான் உனக்காக யுத்தங்களை நடப்பிக்கிறவர். நல்ல கை தட்டி ஒரு முறை கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தி This battle is for God's one. ஆமா, சரி. இப்ப இந்த கூட்டம் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட ஜனத்துக்கு விரோதமாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார் அப்படின்னு 3 காரியங்களை நாம பார்க்க போறோம். இந்த அதிகாரத்துல இருந்தே நம்ம பார்க்க போறோம். இப்ப முதலாவது ஒரு காரியத்தை நான் சொல்றேன், 2வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள், அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்க, ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிறார்கள், சீரியாவில் இருந்து வருகிறார்கள், இதோ அவர்கள் என்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். ஏராளமான ஜனங்கள். இதே வார்த்தை இன்னொரு இடத்துலயும் வருது பாருங்களேன், இன்னொரு இடத்துலயும் வருது பாருங்க. 11வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். சரி சரி, அதே வார்த்தை 12வது வசனத்துல இருக்கிறது. 12வது வசனத்துல, எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு, வந்த இந்த ஏராளமான கூட்டம். நம்பர் 2, 2வது முறை அந்த வார்த்தை வருகிறது. அடுத்து 3வது முறையும் வருகிறது. 3வது முறை 15வது வசனத்தில் வருகிறது. வாசிக்கலாம். சகல யூதா கோத்திரத்தாரே
எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அடுத்து 24வது வசனத்தை வாசிக்கலாம். யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் கூட்டத்திற்கு திக்கை நோக்கி இருக்கிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. கவனமாய் கவனியுங்கள். இந்த 4 வசனத்திலையும் ஒரு வார்த்தை ரிப்பீட்டடா வருகிறது. ஏராளமான கூட்டம். அப்படி என்றால் சாத்தானுடைய ஒரு மிகப்பெரிய உபாய தந்திரம் என்னவென்றால் மெஜாரிட்டியை தன்னுடைய கையில எடுக்கிறது. ஏராளமான கூட்டம், அவங்கெல்லாம் நிறைய இருக்கிறாங்க பாஸ்டர். நமக்கு ஒரு பேர் இருக்குது, என்ன தெரியுமா? நம்ம சிறுபான்மை. என்ன பான்மை? ஆமா, மைனாரிட்டி. அதுல ஒரு பெருமை, நாங்கள் சிறுபான்மையினர்கள். அப்ப சாத்தானுடைய ஒரு பெரிய நோக்கம், நல்ல கவனிங்க, ஏராளமானதை காண்பிக்கிறது, மெஜாரிட்டியை காண்பிப்பது. சாத்தான் நமக்கு விரோதமா எழும்பும் பொழுது இந்த யுக்தியை தன்னுடைய கையில் எடுக்கிறான். அவங்க பெரிய ஆளுக பாஸ்டர், அவங்களுக்கு முன்னாடிலாம் நிற்க முடியாது. அவங்க பணம் பெருத்தவங்க, அவங்க அரசியல் பலம் பெருத்தவங்க, அவங்க ஆள் பெருத்தவங்க, அவங்க ஜாதிக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க அப்படி பெருத்தவங்க இப்படி பெருத்தவங்க, அது இதுன்னு சொல்லி ஒரு இந்த நம்ம ஊர் பாசையில ஒன்று சொல்லுவாங்களா, பயாஸ்கோப்பி காட்டுறான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு பெரும் காரியத்தை நம் முன்பாக காட்டி பிசாசினுடைய காரியம் நம்மை பயமுறுத்துகிற ஒரு காரியம். உங்களுக்கு முன்னாடி ஒருவேளை அப்படிப்பட்ட சில சக்திகள் இருக்கிறதோ, ஐயோ பாஸ்டர் அவங்களோடலாம் மோத முடியாது, எனக்கு இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை, ஆத்தாடி எங்க வீட்டுக்காரர் மோசமானவர் பாஸ்டர், எங்க வீட்டுக்காரர் அடிச்சு விடுவார் பாஸ்டர், எங்க வீட்டுக்காரருக்கு முன்னால் நின்றா கடிச்சு துப்பிடுவார் பாஸ்டர், எங்க வீட்டுக்காரர் அப்படி பாஸ்டர் இப்படி பாஸ்டர், எங்க ஏரியாக்காரங்க அப்படி பாஸ்டர், எங்க தெருக்காரங்க அப்படி பாஸ்டர், எங்க ஊருக்காரங்க அப்படி பாஸ்டர், எங்க ஜாதிக்காரங்க அப்படி பாஸ்டர். ஏதோ ஒன்றை பெரிதாய் காட்டுவது சாத்தானுடைய ஒரு யுக்தி. தாவீது கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது, அந்த கோலியாத்தை பார்க்கும் பொழுது, அவன் ராட்சசனாய் இருந்தான், அவன் பெலிஸ்தியனாய் இருந்தான், அவனுடைய கைகளிலேயும் கால்களிலேயும் அவ்வாறு விரல்கள் உடையவனாய் இருந்தான், பல சேக்கல் நிறையுள்ளதான வெண்கலத்தை உடையவனாய் இருந்தான், மகா பிரம்மாண்டமான ஒருவனாய் இருந்த பொழுது அவனுடைய வெளியரங்கமான காரியத்தை தாவீது பார்க்காமல் ஒன்றை பார்த்தான், இந்த கோலியாத்தை உருவாக்கின தேவன் என்னோடு கூட இருக்கிறார், இந்த பிரச்சனைகளுக்கு மேலாக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு விரோதமாய் இருக்கிற ஏராளமான கூட்டம், எனக்கு விரோதமாய் இருக்கிற ஏராளமான கூட்டம், உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற பிரம்மாண்டங்களை அல்ல, அதை உருவாக்கின தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை கடன் பிரச்சனை உங்களுக்கு ஒரு பெரிய கோலியாத்தை போல இருக்கலாம், உங்களுடைய வியாதி உங்களுக்கு ஒரு பெரிய கோலியாத்தை போல இருக்கலாம், உங்களுடைய பொருளாதார பிரச்சனை ஒருவேளை ஒரு பெரிய வியாதியை போல இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த ஏராளமானதை கண்டு பயப்படாதீங்க, ஏராளமானதை கண்டு பயப்படாதீங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன். இட் இஸ் a prophetical word. இது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. பிரம்மாண்டத்தை பார்த்து, மகத்தான காரியங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் எகிப்திலிருந்து வரும் பொழுது அவர்களுக்கு முன்பாக காணப்பட்ட செங்கடல் அவர்களுக்கு முன்பாக பிரம்மாண்டமாக தெரிந்தது. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஜலம் நிறைந்திருந்தது. ஆண்டவரே, எப்படி இந்த பிரம்மாண்டமான செங்கடலை நாங்கள் கடந்து போகிறோம்? ஆனால் செங்கடலை உருவாக்கின தேவன் ஒருவர். ஆமென் ஆமென். கைதட்டி 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 ரெண்டு வார்த்தை அந்நிய பாஷையில கூட பேசி, செங்கடலை கூட உருவாக்கின தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் செங்கடலையும் பிளக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதே இஸ்ரவேல் ஜனங்கள் தான் யோர்தானுக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது அறுப்பு காலம் மட்டும் அது கரை புரண்டு ஓடுகிறதா இருக்கிறது. அந்த அறுப்பு காலம் மட்டும் கரை புரண்டு ஓடுகிறதான யோர்தானை பார்க்கும் பொழுது தேவ ஜனங்கள் பயந்தார்கள். ஆனாலும் அந்த யோர்தானை உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எரிகோவின் அலங்கத்திற்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது, எரிகோவின் அலங்கங்கள் பிரம்மாண்டமாய் இருக்கும் பொழுது, இதை தாண்டி எப்படி போக போகிறோம்? எரிகோவின் அலங்கத்தை கூட தகர்க்கிற தேவன். ஹalleluya. நல்ல ஒரு முறை கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹalleluya. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய்.
உங்களுக்கு தான் உங்க பிரச்சனை பிரம்மாண்டம், கர்த்தருக்கு அது ஒரு குப்பை. உங்களுக்கு தான் உங்க பிரச்சனை பெருசா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது நடந்துருமா, இது முடியுமா, இது ஆகுமா, இப்படி சூழல் போதே, இந்த மனுஷன் இப்படி பண்றானே, இப்படி பண்றாங்களே, அப்படி பண்றாங்களே. ஆண்டவர் எல்லாவற்றையும் சாதித்து முடிக்க வல்லமை. உங்கள் முழங்கால்கள் காரியங்களை சாதகமாய் மாற்றும். மனிதர்களுடைய மூளையில் யோசிக்கிற சிந்தனைகளை கூட மாற்றுவதற்கு உங்கள் முழங்காலுக்கு வல்லமை உண்டு. தரா கபரகதனா சந்தர பௌதன கந்தரபா. ஹல்லேலூயா. பிரம்மாண்டமான காரியம். சமீபத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தாடி கொம்பு பிரச்சனை பிரம்மாண்டமா வந்துச்சு. வாராவாரம் பிரச்சனை, வாராவாரம் ஆராதிக்கிறதே பெரிய கஷ்டமா இருந்துச்சு. ஸ்தோத்திரம். எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தோம், கடைசியில் முழங்கால் யுத்தம் ஜெயிச்சிச்சு. ஸ்தோத்திரம். யார் அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்களோ அவர்களே அனுமதி கொடுக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். இப்ப தடையில்லாமல் ஆராதனை நடக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். என்ன சொல்றேன்னா, ஆமென். ஏராளமானதை கண்டு பயப்படாதீர்கள், திரளாயிருக்கிறதை கண்டு பயப்படாதீர்கள். திரளை உண்டாக்கின தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்பர் 1. இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 11வது வசனத்தை வாசிங்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். இரண்டாவது சாத்தானுடைய இரண்டாவது உபாய தந்திரம். இந்த 3 ஆவிகளுடையதான அம்மோன் புத்திரர், மோவாப் புத்திரர், சேயீர் மலை தேசத்தாருடைய ஸ்பிரிட் என்னன்னா, இந்த ஆவி என்ன செய்யணும், துரத்தி விடுகிற ஒரு ஆவி. சொல்லுங்க பாப்போம். ஆமா, தேவன் உங்களுக்கென்று கொடுத்த நன்மைகள், தேவன் உங்களுக்கென்று கொடுத்த ஆசீர்வாதங்கள், தேவன் உங்களுக்கென்று கொடுத்ததான குடும்ப உறவுகளை பறித்து கொள்ளுகிறது அம்மோனின் ஆவி, மோவாபின் ஆவி. ஆமா, சேயீர் மலை தேசத்தாருடைய ஆவி. ஆமா, தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற நன்மைகள். ஆமா, இப்ப கானான் தேசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கையளித்த தேசம், வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த தேசம், அவருடைய முற்பிதாக்களுடைய கனவில இருந்த ஒரு தேசம், அவருடைய தரிசனத்தில் இருந்த தேசம். இதற்காக பலர் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள், பலர் ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள், பலவிதமான ஜாதிகள் அழிக்கப்பட்டிருக்கிறது, பலவிதமான ராஜ்யங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, பலவிதமான அற்புதங்கள் எல்லாம் நடத்தப்பட்டு தான் இந்த கானான் தேசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிருபையாய் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த தேசத்தை பறித்து கொள்வதற்கு, இந்த தேசத்தை தன்வசப்படுத்திக் கொள்வதற்கு தான் இந்த அம்மோன் புத்திரரும், இந்த சேயீர் மலை தேசத்தாரும், இந்த மோவாபியரும் படையெடுத்து வருகிறார்கள். அப்ப சாத்தானுடைய இரண்டாவது ஒரு யுக்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனமாய் கேளுங்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்களை பறித்துக் கொள்வது. ஆமா, இது இன்னைக்கு நேத்துன்னு கிடையாது, ஆதி காலத்துல இருந்தே துரத்தி விடுவது, பறித்துக் கொள்வது சாத்தானுடைய ஒரு பெரிய உபாய தந்திரமாய் இருக்கிறது. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து அவர்களை அந்த ஏதேன் தோட்டத்திலே மகிமையாய் வைத்தார். அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்பதை கூட அறியாதபடி தேவ மகிமையினாலே அவர்கள் சூழ்ந்திருந்தார்கள். ஆனால் சத்துருவானவன் ஒரு உபாய தந்திரம் செய்த பொழுது, அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது, அவர்கள் கீழ்ப்படியாமையில விழுந்து பாவம் செய்த பொழுது, அங்கு நடைபெற்ற முதல் காரியம், அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். அவர்கள் தேவ பிரசன்னத்திலிருந்து விலகி போனார்கள். அவர்கள் தேவனுடைய மகிமையை விட்டு போனார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் பல உதாரணங்களை சொல்லலாம். நீங்க ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, ஆதியாகமம் 1:1 படிங்க பாப்போம். எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா? ஆதியாகமம் 1:1 மனப்பாடமா சொல்ல வேண்டாமா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். In the beginning God created heavens and earth. ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்திருக்கிறார். யாரு சிருஷ்டித்தா சொல்லுங்க பாப்பா சத்தமா. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். ஆனா 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆமா 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. இது எப்படி ஐயா சாத்தியமாகும்? 1வது வசனத்துல இயேசு உருவாக்கி இருக்கிறாரு. 2வது வசனத்துல இயேசுவால் உருவாக்கப்பட்ட, தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு காரியம் ஒழுங்கின்மையா மாறிடுச்சா, சேதப்பட்டு போயிருச்சா? அது இயேசு அப்படி பண்ண மாட்டாரே. கர்த்தர் எதை பண்ணினாலும் ஒழுங்கால பண்றவர். தேவனால் உருவாக்கப்பட்ட ஒன்று எப்படி ஒழுங்கினமாய் ஆகும்
என்று சொல்லி நாம கேட்டா அது ஒரு பெரிய வேத ஆராய்ச்சி. 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் நடுவில் பல 100 வருஷங்கள் இருக்கிறது என்று சொல்லி அநேக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். நாம் அதற்குள்ளாக போக வேண்டாம். ஆனால் ஒரு காரியம், சாத்தான் ஒரு காரியத்தை பண்ணினான். அது தீர்க்கதரிசன புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, இப்பொழுது வாசிப்பதற்கு நேரமில்லை. அவன் சொன்னான், வானங்களுக்கு மேலா என்னுடைய சிங்காசனத்தை நான் வைப்பேன், நட்சத்திரங்களுக்கு மேலா நான் எழுந்து நிற்பேன் என்று சொல்லி சாத்தான் தன் இருதயத்திலே சொன்னான். வானம் என்பது கர்த்தருக்கு சொந்தமான ஒரு இடம். வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வானங்களுக்கு மேலாக சத்துரு தன்னுடைய சிங்காசனத்தை வைக்க முயற்சிக்கப்பட்ட பொழுது ஒரு காரியம் நடைபெற்றது. ஒழுங்கின்மை உண்டானது, வெறுமை உண்டானது. அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் உண்டான பொழுது கூட ஆண்டவர் அப்படியே விட்டுவிடவில்லை. பிந்தைய வசனங்களில் நீங்கள் வாசிக்கும் பொழுது மீண்டும் ஒழுங்கின்மையானவைகள் மீது பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார். பூமி உருண்டையின் மீது ஆவியானவர் அசைவாடினார். எதெல்லாம் ஒழுங்கின்மையா இருந்ததோ, எதெல்லாம் வெறுமையா இருந்ததோ, அவைகளை மீண்டும் ஒழுங்குபடுத்துவதற்கு, அவைகளை மீண்டும் சீர்படுத்துவதற்கு தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். துரத்திவிடப்பட்டவைகள், உடைக்கப்பட்டவைகள், வெறுமையானவைகளை மீண்டும் உருவாக்குகிற தேவன் நம்ம மத்தியிலே இருக்கிறார். சிம்பிளா சொல்றேன், எதெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களோ அவைகளை அடுத்திருக்கிற மாதங்களிலே உங்கள் அண்டையில் கர்த்தர், இட் இஸ் a prophetical word, தீர்க்க தரிசன வார்த்தை. உன்னை விட்டு போனவைகள் மீண்டும் உன்னிடத்தில் திரும்பத்தக்கதாக. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும். எத்தனையோ பேர் வேதத்தில் இழந்து போனார்கள். ஸ்தோத்திரம். ஏசா ஒரு சிவப்பு பயிற்றங்குழுக்காக தன் மீது இருந்த சிரேஷ்ட புத்திரவாகத்தை இழந்து போனவன். சிம்சோன், ஆமென், முழு இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக பெலிஸ்திய ஜனத்திலிருந்து தன்னுடைய ஜனத்தை மீட்பதற்காக அவனை இரட்சகனாக கர்த்தர் தெரிந்து கொள்ள பொழுது ஒரு தெளிலாளுக்காக தன்னுடைய அபிஷேகத்தை இழந்தவனாய், 2 தூண்களுக்கு நடுவில் தன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாய், தன்னுடைய தலைமுடி சிரைக்கப்பட்டவனாய், 2 தூண்களுக்கு நடுவில் அவன் நையாண்டி காட்டிக் கொண்டிருக்கிற ஒரு சர்க்கஸ் கோமாளியை போல இருந்த பொழுது அவன் கடைசியில் சொன்னான், இந்த ஒரு முறை மாத்திரம் என்னை நினைவுகூரும், இந்த பெலிஸ்தியரோடு கூட என்னுடைய ஜீவனும் மடிய கடவுது என்று சொல்லி அந்த தூண்களை அசைத்த பொழுது அவன் மரித்து போனதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இவர்கள் எல்லாம் தனக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பையும் தரிசனத்தையும் அபிஷேகத்தையும் ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு இம்மைக்காக இழந்து போனவர்கள். இது சாத்தானுடைய உபாய தந்திரம். கர்த்தர் கொடுத்தவைகளை பறித்துக் கொள்வது, கர்த்தர் அழைத்த அழைப்பை விட்டு விலகி போக செய்வது, தரிசனத்தை விட்டு விலகி போக செய்வது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். அப்படின்னா அந்த கோல் என்ன செய்யும்னா, தோத்திரம் தேற்றது எப்படி பாஸ்டர் ஒரு கோல் தேற்ற முடியும் அப்படின்னா, அந்த கோல் நான் எப்பெல்லாம் வழி விலகி போகிறேனோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய காலில் ஒரு அடி கொடுத்து மீண்டும் என்னை தம்முடைய பாதையிலே கொண்டு வருகிறதான நல்ல கோலாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். முதல்ல சொன்னேன், சாத்தானுடைய ஒரு உபாய தந்திரம். ஏராளத்தை காட்டி உங்களை பயமுறுத்துறாங்களா, மெஜாரிட்டியை காட்டி உங்களை பயமுறுத்துறாங்களா, பெரிய பிரச்சனையா காட்டி பயமுறுத்துறாங்களா, சோர்ந்து போகாதீங்க. இந்த யுத்தம் என்னுடையதல்ல. இதைத்தான் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும், இந்த யுத்தம் என்னுடையதல்ல. இது சொல்லுங்க பாப்பா, இந்த யுத்தம் யாருடைய யுத்தம்? 2வது துரத்தி விட பார்க்கறாங்களா, விரட்டி விட பார்க்கறாங்களா, அழித்து விட பார்க்கறாங்களா? இப்ப சொல்லுங்க, இந்த யுத்தம் என்னுடையதல்ல. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி இந்த சென்டென்ஸ், இந்த யுத்தம் என்னுடையதல்ல, கர்த்தருடையது. அல்லேலூயா. ஏராளமான கூட்டம் வந்தாலும் இந்த யுத்தம் என்னுடையதல்ல, கர்த்தருடையது. என்னை துரத்தி விட பார்த்தாலும் இந்த யுத்தம் என்னுடையதல்ல, இது கர்த்தருடையது. என் தேவன் எனக்காக ஒரு காரியத்தை செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறாரே. அல்லேலூயா. கடைசியா ஒரு பாயிண்ட மாத்திரம் பார்த்துட்டு நம்ம முடிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராய். கடைசியா நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், வாசிக்கலாம் 10வது வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். இப்பொழுதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். கவனிங்களேன், கொஞ்சம் கவனிச்சிருங்க. 3வது பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பா கவனிங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருந்து புறப்படுறாங்க? கரெக்டா சொல்லுங்க, எங்க இருந்து புறப்படுறாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க? சொல்லுங்க. எகிப்துல இருந்து புறப்படுறாங்க. எங்க நோக்கி பயணிக்கிறாங்க?
ஆமா, இடையில வரும் பொழுது பலவிதமான போராட்டங்களை பார்க்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும். இப்ப கவனமா கவனிங்க. அப்படி கானானை நோக்கி பயணிச்சு வரும் பொழுது இந்த 3 ராஜாக்கள் இந்த 3 கூட்டத்தாரை கிராஸ் பண்ணி தான் போகணும். கவனிக்கிறீங்களா? மோவாபியர் வழியாக தான் கடந்து போகணும், அம்மோனியர் வழியாக தான் கடந்து போகணும், சேயீர் மலை தேசத்து வழியாக தான் கடந்து போகணும் அந்த கானானுக்கு போறதுக்கு. ஆனா அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது இவங்க விடமாட்டேன்ட்டாங்க. அதெல்லாம் எங்களை கிராஸ் பண்ணி போகக்கூடாது. ஏன்? பயம். இப்ப கூட இஸ்ரவேலுக்கு முன்னாடி ஒரு குரூப்பா வரல, பயந்து போய் தான் 3 பேர் சேர்ந்துக்கிட்டு வர்றாங்க. உங்களுக்கு புரியுதா புரியலையா? புரியுதா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வெறும் அம்மோன் புத்திரர் மட்டும் வர வேண்டியதானே, இல்ல மோவாப் புத்திரர் மட்டும் வர வேண்டியதானே, சேயீர் மலை தேசத்தார் மட்டும் வர வேண்டியதானே? பயந்து போய் தான் எல்லாரும் என்ன செஞ்சுட்டு வர்றது? கூட்டிட்டு வர. நல்லா புரிஞ்சுக்கங்க, பல பேர் சேர்ந்து வர்றாங்கனால உங்களை குறித்த பயமும் கெடி அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமா, அப்ப 3 பேரா கூட்டிட்டு வர்றாங்க. இப்ப இவங்க இந்த நாட்டை கிராஸ் பண்ணி போகும்போது இந்த நாட்டு மக்கள் அவங்கள கிராஸ் பண்ண விட மாட்டேன்றாங்க. ஏன் விட மாட்டேன்றாங்க? இவங்க 40 லட்சம் பேர் இருக்காங்க, பெருங்கூட்ட மக்களா இருக்கிறாங்க. கிராஸ் பண்றேன்ற பேர்ல நம்மளை அழிச்சு நம்மளை கொன்னு தேசத்தை சுதந்தரிச்சுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் இவங்களுக்குள்ள இருந்துச்சு. இப்ப கத்தார் தேசத்துல கூட அந்த பயம் தான். மொத்தம் 28 லட்சம் மக்கள் அந்த ஊர்ல இருக்கிறாங்க. அந்த ஊர்ல 28 லட்சம் மக்கள் இருக்காங்க. அதுல 2 லட்சம் மக்கள் தான் கத்தாரிஸ், மீதி எல்லாம் இந்தியர்கள் இருக்கிறாங்க. அதனால கத்தாரிஸுக்கு ஒரு பெரிய பயம். அந்த கவர்மெண்ட் போஸ்ட்ல எதுலையுமே இந்தியர்களை உட்கார வைக்கிறதே கிடையாது. சும்மா இந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டரு, அப்புறம் இந்த நர்ஸு, அப்புறம் இந்த ஐடி வேலை பார்க்குறாங்கல்ல, ஐடி செக்டாரு, இந்த மாதிரியில் தான் வேலை கொடுக்கறது. ஒரு கவர்மெண்ட் இதில், ஒரு இமிகிரேஷன் ஆஃபீஸில், ஒரு கத்தார் கவர்மெண்ட்டில் எங்கேயாவது ஒரு இந்தியனை பாருங்க, வாய்ப்பே கிடையாது, விட மாட்டான். ஏன்னா பயம். ஏன்னா அரசாங்கத்தில் விட்டா எங்கே நம்மளை பிடிச்சிக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. அதே பயம்தான் இங்கேயும். இவங்க கிராஸ் பண்ணி போகும்போது பெருங்கூட்டமாக வர்றாங்களே, ஈசல் மாதிரி வர்றாங்களே, வெட்டுக்கிளி மாதிரி வர்றாங்களே, எங்கே நம்மளை பட்சித்து நம்ம தேசத்தையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லி ஒரு வயலை எல்லாம் செக் போஸ்ட்டை மூடி வச்சுட்டு உங்களை அனுமதிக்க மாட்டோம், சுத்திப்போன்னு. இவங்களும் சரி இப்படி போனால் ரொம்ப ஈஸியாக கானானுக்குள்ளே போகலாம், ஆனால் இவங்க விட மாட்டேங்கிற சொல்லி சரி எதுக்கு வம்பு, நாங்க சுத்தியா போறோம் அப்படின்னு சுத்தி தான் இவங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு நினைச்சிருந்தா அப்பே இவங்களை அடிச்சு தூக்கிட்டு இவங்க வழியா குறுக்க நாங்க போயிருப்பாங்க. என்னப்பா நீ கொடுக்க மாட்டேன், அவனை போட்டு தள்ளுறேன், ராஜாவே போட்டு தள்ளிட்டு இவங்க போயிருந்துருக்கலாம். இருந்தாலும் போய் தொலை, வாழ்ந்து தொலைன்னு சொல்லிட்டு இப்படி நாங்க விட்டுத்தானே நாங்க கானானுக்கு வந்தோம். இப்ப நாங்க வந்ததுக்கு பின்னாடி 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு கானான்ல வந்து எங்களை பிரச்சனை பண்றது. உங்களுக்கு பிரச்சனை புரிஞ்சுச்சுன்னா ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். அப்ப அததான் இங்க சொல்றாங்க, நாங்க விட்டு வந்திருக்கிறோம், நாங்க நன்மை செஞ்சு வந்தோம். ஆனா இன்னைக்கு இவங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு என்ன செய்யறாங்க? தீமை செய்யறாங்க. இப்படி கூட்டம்லாம் உங்களுக்கு இருந்திருக்குதா? நீங்க நன்மை செஞ்சிருந்திருப்பீங்க, ஆனா உங்க நன்மையை பெற்றுக்கிட்டே உங்களுக்கு என்ன செய்வாங்க? தீமை செய்கிற ஒரு கூட்டம். ஆனா இந்த கூட்டத்தை நம்முடைய முற்பிதாக்கள் ஏற்கனவே ஃபேஸ் பண்ணாங்க. இந்த 3 கூட்டத்தார நம்முடைய முற்பிதாக்கள் ஏற்கனவே ஃபேஸ் பண்ணாங்க. நான் ஒரு 2 வசனம் சொல்றேன், அந்த 2 வசனத்தை படிச்சிருங்க. நம்முடைய முற்பிதாக்கள் இதே கூட்டத்தார ஃபேஸ் பண்ணாங்க. நீங்க படிங்களேன். 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 14வது அதிகாரத்துல 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 14வது அதிகாரத்துல 46 47 படிங்க பாப்போம். சவுல் பெலிஸ்தரை தொடராமல் திரும்பி விட்டான், பெலிஸ்தரும் தங்கள் ஸ்தலத்திற்கு போய்விட்டார்கள். இப்படி சவுல் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜ்ய பாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களும் ஆகிய மோவாபியருக்கும், அம்மோன் புத்திரருக்கும், ஏதோமியருக்கும், சோபாவின் ராஜாக்களுக்கும், பெலிஸ்தருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களை எல்லாம் அடக்கினான். யார் அடக்குனது? சவுல் ராஜா. 46வது வசனத்தினுடைய முதல் வார்த்தை யார் அடக்குனது? சவுல் ராஜா. எல்லாரும் சொல்லுங்க, சவுல். அப்ப சவுல் இந்த மக்களை அடக்கினார். இப்ப இங்க வாங்க, 2 சாமுவேல் 8வது அதிகாரத்துக்கு வாங்களேன். 2 சாமுவேல் 8வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 8வது அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் கொண்டு வந்தவைகளை தாவீது ராஜா கீழ்ப்படுத்தின சீரியர், மோவாபியர், பாருங்க மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தியர், அமலேக்கியர் என்னும் 14வது
வசனத்துல ஏதோமில் தானியங்களை வைத்தான். ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்கள் ஆனார்கள். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அவனை இந்த 3 ஜாதிகளிடத்திலிருந்து காப்பாற்றினார். இப்ப 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க. யார் யார் ஜெயிச்சிருக்காங்க? 1 சவுலும் ஜெயிச்சாச்சு, 2வது தாவீதும் ஜெயிச்சார். இப்ப நான் எப்படி இதை ஆவிக்குரிய இன்டர்பிரேட் பண்றேன்னா, அன்னைக்கு இந்த 3 ஜாதிகளை எப்படி சவுலும் தாவீதும் ஜெயிச்சாங்களோ அதுபோல இன்றைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நம்ம முற்பிதாக்கள் ஏற்கனவே பார்த்து ஜெயிச்சிட்டாங்க. நமக்கு ஒண்ணு இது புதுசல்ல. அவங்களுக்கு ஜெயம் கொடுத்த தேவன் நமக்கும் ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பாடுறோம்ல, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், எங்கள் முற்பிதாக்களின் தேவன் பாடுறோமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு ஜெயம் கொடுத்த தேவன் எங்களுக்கும் ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர்கள் ஏதோமியரை வென்றார்கள், நாங்களும் ஏதோமியரை வெல்லுவோம். அவர்கள் மோவாபியரை வென்றார்கள், நாங்களும் மோவாபியரை வெல்லுவோம். அவர்கள் சேயீர் மலை தேசத்தாரை வென்றார்கள், நாங்களும் சேயீர் மலை தேசத்தாரை வெல்லுவோம். அவர்கள் ஏராளமான கூட்டத்தை ஜெயித்தார்கள், நாங்களும் ஏராளமான கூட்டத்தை ஜெயிப்போம். அவர்களும் துரத்திவிடப்பட்டவர்களை மேற்கொண்டார்கள், நாங்களும் மேற்கொள்வோம். ஏனென்றால் நாங்கள் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய எங்கள் முற்பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறோம். அவர்களுக்கு கர்த்தர் தந்த சுதந்திரங்கள், அவர்களுக்கு கர்த்தர் தந்த ஜெயத்தை, தாவீதுக்கு கொடுத்த ஜெயத்தை எனக்கும் கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். எரேமியாவுக்கு கொடுத்த ஜெயத்தை எனக்கும் தருகிறவர், எசேக்கியேலுக்கு கொடுத்த ஜெயத்தை எனக்கும் தருகிறவர். எல்லா முற்பிதாக்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு அவர் ஜெயத்தை கொடுத்தது உண்மையானால் எனக்கும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார், எனக்கும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார், எனக்கும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். நல்ல கைதட்டி அந்நிய பாஷையில பேசி எனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த கூட்டமானாலும், எனக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த காரியமானாலும், என் முற்பிதாக்களுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன், என் முற்பிதாக்களுக்கு வெற்றியை கொடுத்த தேவன் எனக்கும் ஜெயத்தை, எனக்கும் ஜெயத்தை, எனக்கும் ஜெயத்தை, எனக்கும் ஜெயத்தை, எனக்கும் ஜெயத்தை. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடைய யுத்தம், இது கர்த்தருடைய யுத்தம். கர்த்தர் உங்களுக்காக ஜெயம் கொடுக்கிறவர். அன்றைக்கு ஆபிரகாம் தன் கைப்படிந்ததான 318 பேரை கொன்று, ஆமென், அந்த ஜனங்களை முறியடித்து அவன் லோத்துவை தன் பிரச்சனையிலிருந்து விடுவித்தது போல, அல்லேலூயா, உங்களையும் கொண்டு கர்த்தர் விடுவிக்கிறவராய், உங்கள் மேல் அந்த அபிஷேகத்தை, உங்கள் மேல் அந்த அபிஷேகத்தை. இந்த யுத்தம், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது. ராபாராகதன கத்தரமா ஷேகேதேனா மரகதுனா கரபோ லீமனகந்தரபோ ஷியந்தரபௌதனகந்தரகதனபௌதலகந்தலரபா. இந்த யுத்தம் என்னுடையதல்ல, இந்த யுத்தம் யாருடையது? இன்னும் கொஞ்சம் பலமா, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் இன்னும் கொஞ்சம் பலமா, இந்த யுத்தம் எங்களுடையதல்ல, இந்த யுத்தம் அடுத்திருக்கிற மாதங்கள் எங்களுடையதல்ல, அது யாருடையது? என்னுடைய பொருளாதார பிரச்சனை என்னுடையதல்ல, அது யாருடையது? என் குடும்ப சமாதானம் என்னுடையதல்ல, அது யாருடையது? இந்த சபையும் இந்த ஊழியங்களும் எங்களுடையதல்ல, இது யாருடையது? கைகளை தட்டி எனக்குரியவைகளை பிரகடனப்படுத்துங்க, பிரகடனப்படுத்துங்க, பிரகடனப்படுத்துங்க. இந்த யுத்தம் என்னுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஏராளமான ஜனங்கள் வரட்டும், துரத்திவிடப்படுகிற சூழ்நிலைகள் வரட்டும், அம்மோனியர் வரட்டும், மோவாபியர் வரட்டும், சேயீர் மலை தேசத்தார் வரட்டும், யாரு வந்தாலும் யுத்தங்களை நடப்பிக்கிறவர் கர்த்தர், 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 கர்த்தர். இதே ஆவியின் பலத்துல எழும்பி நில்லுங்க பாப்போம் தேவ சமூகத்துல. ஆமென். இந்த பலத்திலேயே ஏப்ரல் மாசத்துக்குள்ள போகணும். இந்த பலத்திலேயே அடுத்திருக்கிற மாதங்களை சந்திக்க போகிறோம் நாம. இந்த யுத்தம் எங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்தம் எங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. இது சொல்லிக்கிட்டே இரு தேவ பிள்ளையே, இது சொல்லிக்கிட்டே இருங்க தேவ பிள்ளையே. இந்த வாரம் முழுவதும் சொல்லிக்கிட்டே இருங்க, இந்த யுத்தம் எங்களுடையதல்ல, இந்த யுத்தம் எங்களுடையதல்ல, இது கர்த்தருடையதா இருக்கிறது. என் தேவன் எனக்காக யுத்தங்களை நடப்பிக்கிறவர், என் தேவன் எனக்காக காரியங்களை நடப்பிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையினூடாய் கடந்து போய் கற்றுக்கிறீங்க, எந்த பிரச்சனை இந்த நாள்ல உங்களுக்கு பெரிய யுத்த களமா தெரியுதோ அதை ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு வர போறோம். எல்லாரும் கண்ணை மூடுவோம், எல்லாரும் கண்ணை மூடுவோம். கடைசி ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடிக்குவோம், எல்லாரும் கண்ணை மூடிக்குவோம். எதை உங்க வாழ்க்கையில இப்ப யுத்த களம் நீங்க நினைக்கிறீங்க?
என் குடும்ப சமாதானம் தான் பாஸ் எனக்கு இப்போ பெரிய யுத்தமா இருக்கு. என் பொருளாதார பிரச்சனை தான் எனக்கு ஒரு பெரிய யுத்தமா இருக்கு. என் கடன் பிரச்சனை தான் எனக்கு ஒரு பெரிய யுத்தமா இருக்கு. என் வீடு கட்டுற பிரச்சனை தான் எனக்கு ஒரு பெரிய யுத்தமா இருக்கு. என் புருஷன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர்றது, என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டு வர்றதா எனக்கு ஒரு பெரிய யுத்தமா இருக்கு. என் திருமண வாழ்க்கை எனக்கு ஒரு பெரிய யுத்தமா இருக்கு. என் கர்ப்பத்தின் கனி எனக்கு ஒரு பெரிய யுத்தமா இருக்கு. என் பிசினஸ் எனக்கு ஒரு பெரிய யுத்தமா இருக்கு. என் எதிர்காலத்தை குறித்த பயம் எனக்கு ஒரு பெரிய யுத்தமா இருக்கு. என் பிள்ளைகளுடைய படிப்பு, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எனக்கு ஒரு பெரிய யுத்தமா இருக்கு. எது இருந்தாலும் அதை மனசுல நினைச்சிட்டு கடைசியா ஒரு முறை 2 கைகளை உயர்த்தி பிடிங்க பாப்போம். 2 கைகளை உயர்த்தி பிடிங்க பாப்போம். எது யுத்தமோ அந்த யுத்தத்தை அப்படி சொல்லுங்க. இந்த யுத்தம் என்னுடையதல்ல, இது கர்த்தருடையது. இந்த யுத்தம் என்னுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. Thank you Jesus. Hallelujah. வெறும் கோலும் தடியும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி அது யாரால் கூடும். வெறும் கோலும் வெறும் தடியும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது உச்சயமென்றார், நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா நம்பிக்கையோட ஞானியே உம்மை ஆராதிப்பே. இயலாமையில் செயல்படுவே, கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே. இந்த வார்த்தை சொல்லுவோம், கிரகிக்க முடியாத பெரிய இந்த யுத்தம் என்னுடையதல்ல, கர்த்தருடையது. சர்வஞானியே உம்மையா கிரகிக்க முடியாத சர்வஞானியே